ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஹேர் டை எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். ஆஹா, சூப்பரான ஒரு ஹேர் டை, சூப்பராக இருக்குது. நல்லா கருமையாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கருமையாக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கையில் எடுத்து அப்படி ஒட்டுது. சூப்பரான ஹேர் டை. இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கோம், அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையுமே அரைச்சி அதை வடிகட்டி அந்த சாறை எடுத்திருக்கோம். நம்ம அந்த இரும்பு கடாயில் எடுத்திருக்கோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இரும்பு கடாயில் செய்யும்போது அந்த இரும்பு சத்து எல்லாமே அதில் இறங்கும். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடணுமோ அவ்வளோக்குள்ளே கொதிக்க விடுங்க. கொதிக்க விடணும், கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னும் நல்லா அந்த கலர் மிக்ஸ் ஆகும். நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்ன்றதை பார்ப்போம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பாருங்கள். இந்த பாருங்கள், சன்ரைஸ் காபி பொடி பாக்கெட்டு ஒரு பாக்கெட் போடுறோம். ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் உடனே எங்கள் வீடியோவை பார்க்க முடியும். இது பாருங்கள், சன்ரைஸ் காபி பொடி போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கலர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள் மக்களே, நீங்கள் ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா சுருண்டு வரும் அப்படியே. பாருங்கள், இப்போ நம்ம முக்கியமான பொருள் என்ன போடுறோம்னா கருஞ்சீரகம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க, சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போடுங்க. கருஞ்சீரகம் மெயினாக போடுங்க, அப்போ தான் இன்னும் கலர் கிடைக்கும் நமக்கு. கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் அது. கருஞ்சீரகம் பாருங்கள், கருஞ்சீரகம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. என்ன கொஞ்சம் கை வலிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை கிடைக்கணுன்னா நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கிது பாருங்களேன். பாருங்கள், கிண்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கெட்டியாகுது பாருங்கள். எப்படியோ கெட்டியாகுது பாருங்களேன். நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டு பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே போக 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 நல்ல கெட்டியாயிரும். நமக்கு ஹேருக்கு சூப்பராக இருக்கும், நல்ல கலர் கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் தாராளமாக போடலாம். இது வாரத்தில் 2 நாள் போட்டிங்கன்னா நமக்கு முடி கருமையாகவே இருக்கும், வெள்ளை நிறமே மறைஞ்சிரும். வெள்ளை நிறத்தை எங்கேன்னு தேடுற அளவுக்கு இருக்கும் இந்த ஹேர் டை. பாருங்கள், நல்லா கெட்டியாகுது பாருங்களேன். நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்குது. நல்லா கெட்டி ஆகட்டும். இன்னும் நல்லா கிண்ட தான் நல்லா நமக்கு கெட்டி தன்மை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், ஃபுல்லாக கெட்டி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். கருமையாக கருன்னு இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருந்தால் தான் நமக்கு ஹேரில் ஒட்டும், இல்லைன்னா நமக்கு ஒட்டாது. அதனால் நல்ல கெட்டித்தன்மை வரணும். இன்னும் கூட வரும் பாருங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, இன்ட்ரோ வீடியோலேயே எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கெட்டித்தன்மை வேணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி கீழே வைக்கலாம். இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கரு கரு கருன்னு பாருங்கள் எப்படின்ட்டு. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அதை எடுத்துடலாம். அடுப்புலேருந்து கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் அப்படியே வலித்து ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வலித்து ஒன்று சேர்த்துருங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிச்சு நல்லா கருப்பு, அந்த அளவுக்கு கருமை இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் வலித்து எடுத்துருங்க. வலித்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு விஷயம் இருக்குது, அப்போ தான் இன்னும் நல்லா கருமை கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க பாருங்கள். ஃபுல்லாக வலிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மூடியை போட்டு நம்ம மூட போகிறோம். பாருங்கள் ஸ்பூன்லேருந்து விழுவே மாட்டேனுது. ஆமாம், அந்த அளவுக்கு கருமையாக இருக்குது, அந்தளவுக்கு கெட்டித்தன்மையும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடறோம். ஒரு 5 மணி நேரம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா கருமை கிடைக்கும். ஓவர் நைட் விட்டுட்டு எடுத்தீங்கனாலும் நல்ல கருமை கிடைக்கும். நாங்கள் 5 மணி நேரம் விட்டுட்டு தான் எடுத்தோம். பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. 5 மணி நேரம் வச்சு எடுத்தது தான் இது. நீங்கள்லாம் செஞ்சிங்கன்னா ஓவர் நைட் வச்சுட்டு எடுங்க. நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல கருமை கிடைக்கும். இது பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். 5 மணி நேரத்துக்கே இவ்வளோ கெட்டினா இன்னும் நைட்லாம் ஓவர் நைட் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி கெட்டித்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்தோடனே நம்ம ஊற்றணும் இல்லையா சாறு, அதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணலாம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கருமையாக இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கலாம். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப சப்ஸ்கிரைப் போனீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதனால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே அதை விட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ, பாய். மறக்காமல் லைக்கை போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.